தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் மத்திய துணை ராணுவ படையை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய இத்தகைய உத்தரவு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. சாதாரண சிவிலியன்களுக்கு எதிராக துணை ராணுவ படையை பயன்படுத்தலாம் என்றெல்லாம் நீதிபதிகள் சொல்ல ஆரம்பித்தால் மக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே அவற்றையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வன உரிமை சட்டம் 2006 முழுமையாக அமுல்படுத்தப்படாத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 35,000 குடும்பங்களுக்குத்தான் பட்டா என்பதே வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டம் 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துல திமுக அதிமுக 2 கட்சிகளும் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். 2 முதலமைச்சர்களிடத்திலேயும் நான் நேரடியாக பலமுறை வன உரிமை சட்ட அமலாக்க சம்பந்தமாக வற்புறுத்தி இருக்கிறேன். ஆனால் அது அந்த நேரத்திற்கு சில மலைகளில் பட்டா வழங்கப்பட்டதை தவிர இதனால் பயன்பெற வேண்டிய எல்லா குடும்பங்களுக்கும் அந்த பணி என்பது தமிழ்நாட்டில் நிறைவேறவில்லை. தேனி மாவட்டம் வருசநாடு, கடமலைக்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் 98 கிராமங்களிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய பதட்டம் தேனி மாவட்டம் முழுவதும் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்து இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். இரண்டாவது, வன உரிமை சட்டம் 2006 பழங்குடியினர் மற்றும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர சமூகத்தினருக்கு அந்த சட்டத்தில் உள்ள சரத்துக்களின் அடிப்படையில் அனைத்து பயனாளிகளுக்கும் வன உரிமையும் நில உரிமையை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் தீவிரப்படுத்த வேண்டும். இந்த 2 விஷயத்தை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இரண்டாவது, விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கும் பட்டியல் சாதி மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராம பகுதிக்கு பறைச்சேரி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக இந்த பறைச்சேரி என்கிற பெயரை நீக்க வேண்டும், வடக்கு அச்சம் தவிழ்த்தான் என்று அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். நானே அந்த கிராமத்திற்கு நேரடியாக சென்று மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரை செய்கிறார் மாற்றலாம் என்று சொல்லி ஆர்டிஓ பரிந்துரை செய்திருக்கிறார். கிராம ஊராட்சி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. இவ்வளவு அனுப்பியதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசினுடைய ஆவணங்களில் அந்த பறைச்சேரி என்பது நீக்கப்பட்டு வடக்கு அச்சம் தவிழ்த்தான் என்று மாற்றுவது என்பது ஒரு சாதாரணமான சின்ன வேலை. ஆனால் அது கூட அந்த சிறிய வேலையை கூட கடந்த 15 ஆண்டு காலமாக செய்யாமல் அந்த மக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். நீ இந்த எந்த ஊரா அப்படின்னு கேட்டா இப்படி ஒரு ஊரை சொல்ல முடியுமா? வெளியே நான் இந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொல்ல முடியுமா? ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு அந்த மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அதை ரொம்ப கவனமாக முதலமைச்சர் அவர் கேட்டார். அநேகமாக உடனடியாக அந்த பறைச்சேரி என்கிற பெயரினுடைய கிராமத்தினுடைய பெயரை மாற்றுகிற நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்திருக்கோம். மூன்றாவது, வடக்கு அச்சம் தவிழ்த்தான். ஏற்கனவே அச்சம் தவிழ்த்தான் என்பது அந்த கிராமத்தினுடைய பெயர். அந்த ஊராட்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பறைச்சேரி என்கிற கிராமம் இருக்கிறது. அந்த கிராம ஊராட்சியே வடக்கு அச்சம் தவிழ்த்தான் என்று மாற்ற வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை பரிந்துரை செய்திருக்கிறார். ஆகவே இங்கே வருவாய் நிர்வாக ஆணையர் ஒரு உத்தரவு போட்டால் முடிகிற விஷயம். ஆனால் அது கூட இது இரண்டாவது. மூன்றாவது, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணீர் விநியோகிக்கிற உரிமையை சூயஸ் என்கிற பிரான்ஸ் கம்பெனிக்கு ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் என்பது ஆட்சியை விட்டு போகக்கூடிய நேரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சூயஸ் நிறுவனம் கடந்த 4-5 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தண்ணீர் விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பிரான்ஸ் நிறுவனம் ஏற்கனவே பொலிவியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தண்ணீர் விநியோகம் செய்து அதில் ஏழை மக்களுக்கெல்லாம் தண்ணீர் வழங்காமல் தண்ணீர் விநியோகத்தை தடுத்து நிறுத்தியதனுடைய விளைவாக கட்டணம் கட்டலன்னு சொல்லி அந்த மக்களே பெரிய எழுச்சி ஏற்பட்டு அந்த கம்பெனியை அடிச்சு விரட்டினாங்க. அப்படிப்பட்ட கம்பெனியிடம் இப்போது சேலம் மாநகராட்சியினுடைய நீர் விநியோக உரிமையை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. இதுல சாதாரண ஏழை எளிய மக்கள் உட்பட இணைப்புக்கும் 25 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்திருக்காங்க ஒரு கம்பெனிக்கு. இப்ப 25 வருஷத்துல அவன் எவ்வளவு கட்டணம் ஏற்றுவான், என்ன பராமரிப்பான், எதுவும் தெரியாது. அதனால குடிதண்ணீர் என்பது குடிதண்ணீர் விநியோகம் என்பது அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர தனியார் அதுவும் பன்னாட்டு கம்பெனிகளிடம் ஒப்படைப்பது என்பதை ஏற்கவே முடியாது. ஆகவே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில்
நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அதிகாரிகளோடு கலந்து பேசுவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த மிக முக்கியமான இந்த 4 மாவட்ட விவசாயிகள், பழங்குடி மக்கள், அதே மாதிரி சேலம் மாநகர மக்களுடைய குடிநீர் உரிமை, இந்த விருதுநகர் மாவட்ட மக்களுடைய அந்த கிராமத்தினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்திச்சோம். தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய இந்த கஸ்டோடியல் டெத் அதை சொல்லியிருக்கோம். அதாவது இப்ப நேற்று நாகர்கோயில் கிளை சிறைச்சாலையில் ஒரு மாற்றுத்திறனாளி கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு சிறைக்குள்ளேயே மரணம் அடைந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்துறோம். நேற்றைய தினம் சிறை வார்டன்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு என்பது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது நல்ல விஷயம். அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது என்பதுதான் அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளியுடைய மனைவி படிச்சிருக்காங்க, அவங்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆத்தூர் நகராட்சியில தூய்மை பணியாளர்கிட்ட 100 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறதாகவும் பிஎஃப்லாம் கேட்கக்கூடாது, நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது, உரிமைகளை கேட்கக்கூடாதுன்னு அதுல அறிவுறுத்தல் சொல்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இல்ல, தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்ததாரரிடம் கிட்டத்தட்ட ஒரு அடிமை நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதுமே, ஆத்தூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணி என்பது ஒப்பந்தத்துக்கு விடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தூய்மை பணியாளர்கள் அனைவருமே நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கை. கடந்த காலத்திலும் அந்த கோரிக்கையை வற்புறுத்திருக்கிறோம், இப்பயும் நாங்கள் வற்புறுத்துறோம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தீர்மானித்திருக்கிற ஒரு நாளைக்கு எவ்வளவு ஊதியம் என்று தீர்மானித்திருக்கிற அந்த ஊதியத்தை ஒப்பந்ததாரர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்குவதில்லை. ஒரு மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலும் ஊதியத்தை வெட்டுவது என்பதும் அந்த துறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நிரந்தரமான தீர்வு என்பது அரசாங்கம் அவர்கள் அனைவரும் ஒப்பந்தத்தை ரத்து செய்து அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வதுதான் அதுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும். சார், இடதுசாரிகள் இணைந்து வர்ற லோக்கல் பாடி எலெக்ஷனை தனித்து போட்டியிடறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு மிஸ்டர் வீரபாண்டியன் அவர் சொல்லியிருக்காரு. அது உங்க கருத்து என்ன? இல்ல அவர் எங்க சொன்னார்னு தெரியல. பட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்ப யோசிக்கலன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து இது பண்ண போது சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இவைகள் சம்பந்தமாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஒருவேளை அவர் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் நாங்கள் தனியாக அனுப்போன்னு அவர் சொல்லியிருக்கலாமே தவிர, ஆனா எப்படினாலும் இடதுசாரிகள் சேர்ந்து தீர்மானிப்போம். குதிரை பேரம் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் இரவு நேரத்தில் திறக்கலாமான்னு ஒரு அதிகாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கருடைய சிலை அதாவது ஒரு இது கலவரம் மாதிரி ஒரு நடக்குது. இதை விட அதுல முக்கியமான விஷயம், நீங்க சொல்றதை விட அதுல முக்கியமான விஷயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களும் பட்டியல் சாதி மக்களும் சேர்ந்துதான் இந்த அம்பேத்கர் சிலையை அங்கு அமைப்பது என்று ஆரம்பத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதற்கு ஏராளமான நிதி உதவி செய்திருக்கிறார்கள். சிலை அமைக்கப்பட்ட போது அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் என்பதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. சிலையா கூட அம்பேத்கர் கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காரக்கூடாது அப்படின்னா எந்த அளவுக்கு சாதிய பாகுபாடும் தீண்டாமை கொடுமையும் கோலோச்சு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சாதிய ஆணவம், சாதிய மனப்போக்கு என்பதற்கு எதிராக தமிழக மக்கள் அணிதிரள வேண்டும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொன்னால் அதை போற்றுகிற நாம், ஆனா சிலையா கூட ஒருத்தர் கால் மேல கால் போட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் உட்கார்ந்திருக்க கூடாது என்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே வற்புறுத்தியிருக்கிறோம், அந்த சிலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும். இல்ல அதுல கோர்ட்ல இருக்கு அந்த வழக்கு. ஏற்கனவே அந்த சிலை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இதுக்கு இடையில இது யார் நடந்ததுன்னு தெரியல. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது திறந்ததுதான் பிரச்சனைன்னு அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு எங்களுடைய தோழர்கள் அங்க போயிருக்காங்க. முழுமையான விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு நானே ரியாக்ட் பண்றேன். பட் எப்படி இருப்பினும் அந்த சிலை முறையாக திறக்கப்பட வேண்டும். அதற்கு யாரும் தடை செய்வதை நாங்கள் ஏற்கவில்லை. பழனி கோயில் விவகாரத்தில் அந்த லேண்ட் பிரச்சனை, பழனி கோயில் நிலத்தை தவறா பதிவு பண்ணிட்டு சர்ச்சை எழுந்திருக்கு சார். அவரை அவர் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அதையும் இதையும் லிங்க் பண்ணி பேசுறாங்க. அதை எப்படி பண்ணிப்பாங்க? இனாம் நிலத்தையும் இப்படி தொடர்ந்து முடிவு இல்ல, பொதுவாகவே இந்துத்துவ சக்திகள் நாங்க கேட்கறது யாருக்கு கேட்கறோம்? பட்டா அங்க இந்து பக்தர்களுக்கு தான் நாங்க கேட்கறோம். கோயில் நிலமாவே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்து பக்தர்களுக்கு தான் நாங்கள் பட்டா கேட்கிறோமே தவிர இந்துக்களுக்கு எதிரான நாங்கள் உண்மையிலே இந்துக்களுக்கு எதிராக இருப்பவர்கள்
இந்துக்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லக்கூடிய RSS, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தான் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். இரண்டாவது, இனாம் நில பிரச்சனை வேறு, பழனி கோயில் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது வேறு. இனாம் நிலம் தமிழ்நாடு பூரா இருக்கு, மைனர் இனாம் இருக்கு, மேஜர் இனாம் இருக்கு, குடியிருக்கிறவங்களுக்காக விவசாயம் இருக்காங்க, கோயிலுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஆனால் அவங்க இனாம் நிலம் என்றாலே அது கோயிலுக்கானது, அனாதை சொத்து பூரா கோயிலுக்குன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை நாங்கள் ஏற்கவில்லை. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரார் மீது உடனடியாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கு. மோசடியாக அது பத்திரப்பதிவு என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுதான் சம்பந்தப்பட்ட பதிவாளர் மீது அவர் பணி நீக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். முறைப்படி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. போஸ்ட் எலெக்ஷன் CPI CPM ரெண்டு கட்சிகளும் ஹார்ஸ் ட்ரேடிங் பத்தின கேள்விகள் எழுப்பாம இருக்காங்க என்ற குற்றச்சாட்டு இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி CPI வீரபாண்டியர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார், குதிரை பேரமானது கண்டிக்கப்பட வேண்டும். CPM நிலைப்பாடு என்ன? இல்லை, குதிரை பேரத்தில் யார் ஈடுபட்டாலும் கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். தானாக விரும்பி வந்து சேருவதற்கும் ஒரு ஆசை வார்த்தை கூறுவது அல்லது குறிப்பிட்ட தொகையை தருகிறோம் அதன் மூலமாக நீங்கள் வாங்கல் என்று சொல்வது எல்லாமே கண்டிக்கத்தக்க விஷயம். அது பொதுமக்கள்கிட்ட கோபம் வரணும் சார். நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த MLA 20 நாளே ராஜா போட்டு போறோம்னா ஊர் தொகுதி மக்கள் அவங்களை கொண்டு போய் அவங்களுக்கு எதிராக கிளந்திருந்தா அந்த பிரச்சனை நடக்காது. மக்கள்கிட்ட கோபம் வரணும். ஏன்னா மத்திய அதாவது யூனியன் கவர்மெண்ட்ல இதே மாதிரி அவங்க விரும்பி கட்சி மாறும் பொழுது CPM CPI ரொம்ப தீவிரமா கண்டிச்சாங்க. தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு கண்டிப்பு கண்டிக்க தான் செய்யறோம். ரெண்டாவது, இவங்க ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. BJP MP MLAக்கள் பதவியில இருந்து கொண்டே அப்படியே 2ஆக உடைப்பது, 3ஆக உடைப்பது, அப்படியே கொத்தா கொண்டு வந்து சேர்த்துக்கிறது, அதன் மூலமாக தங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்வது என்கிற அணுகுமுறையை BJP மேற்கொள்வதும், இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் அதோடு சேர்ந்து இருக்கிறது. இதையும் சமப்படுத்தக்கூடாது சார். BJP டோன் தான் வந்து இங்க இருக்க ரூலிங் பார்ட்டி பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதாவது BJP வந்து எப்படி முக்து காங்கிரஸ் சொல்லி இருக்கோமோ அதே மாதிரி இங்க இருக்க சீனியர் லீடர் ஆதவர்ஜனாலாம் வந்துட்டு 90% ADMK ஆளுங்க இங்க தான் இருக்காங்க, அவங்க தீர்த்து போன சக்தி எல்லாம் சொல்றாங்க. இது ஒரு ஜனநாயக போக்கான இது பாக்குறீங்களா? இல்ல, ஒவ்வொரு கட்சியை பற்றியும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கலாம், கருத்துக்கள் இருக்கலாம். இன்னொரு கட்சியை பற்றி சொன்னதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் என்பது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். மக்கள் கேள்வி எழுப்பணும் MLAக்களுக்கு எதிராக. இப்ப என்ன அவசரம் உனக்கு, 20 நாள்ல ராஜினாமா பண்ற, 1 மாசம் ராஜினாமா பண்றேன்னு தொகுதி மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாவே கொஞ்சம் யோசிக்க அனுப்புவாங்க. யாரா இருந்தாலும் எல்லாரும் உள்ளடக்கம் தானே. எல்லாருமே திமுக சொந்தமால ஏற்கனவே சொல்லிட்டோம். நான் திரும்ப ஒவ்வொரு பட்டியலுமா சொல்லுவீங்க. யாராக இருந்தாலும்னா எல்லாம் தான், திமுக TVK எல்லாத்தையும் தான் சொல்றேன். நாங்க ஒண்ணு ஆரம்பத்துல இருந்து அது வந்து எதிர்த்துட்டு இருக்கோம். இல்ல சார், நீங்க ஆரம்பத்துல கடுமையா எதிர்த்தீங்க, அதுக்கப்புறமா மினிஸ்டர்ஸ் MR விஜயபாஸ்கர், ஃபார்மர் மினிஸ்டர் MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர் வந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் சேர்றாங்க. அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையின் விளைவாக பலர் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு யதார்த்தமான உண்மை. திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை பிடிக்காமல் பலர் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் முழு நேரமா அரசியலே இருக்கக்கூடிய ஆட்கள். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பொறுத்த அவங்க போய் அங்கே சேர்றாங்க. பட் அதுல நீங்க சொல்ற மாதிரியான தன்மையில் அது இருந்தால் கண்டிக்கத்தக்கது. ஓகே, ரைட், ஓகே.